நான் பிரவீன் காந்தி கிட்ட தான் போகலாம். பிரவீன் காந்தி 4 பேர் பேசுறதுன்னு கேட்டிருப்பீங்க. குறிப்பாக ராஜகம்பீர் பாபா சொல்லும்போது, சார் இது ஒரு தற்காலிக மாற்றம், அவ்வளவுதான், இது ஒரு சேஞ்சுன்னு நீங்கள் பர்மனன்ட் சேஞ்சுன்ற முடிவுக்கெல்லாம் போகாதீங்க, தழைத்தோங்கி இருக்குது திராவிடம், மக்கள் ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த தேர்தலுக்காக மட்டும் தானே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்கு புதிதாக குறிப்பாக சினிமாலேருந்து வந்தாலும் ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவனாக இருக்க போகுது, இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸாக தான் இருக்க போகுதே தவிர இது ப்ரெடாமினன்ட்லி திராவிடமன், இதை அசைக்க முடியாது. வந்தாலும் அந்த கோட்பாடோடு வந்தால்தான் ஏதாவது பொழைச்சிக்க முடியும் அப்படின்றாரு. அதாவது திரு விஜய் அவர்களின் விஜயம் எல்லாருக்கும் அரசியல் மேல ஆசை காட்டிச்சு, குறிப்பா சினிமாக்காரங்க. சென்னையில விஜயா ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட் கூட ஆசைப்படுறாரு, ஏன் நம்ம அரசியலுக்கு போய் நுழைய கூடாதுன்னு. பேஷண்ட் கூட உரிமை இருக்கு. ரைட். விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஏன் காரணம் என்னன்னா விஜய் அவர்களின் அபரித வெற்றி. அதாவது இந்த கடந்த 2 மாசமா சார் இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னா சார், சைலன்ஸ் சைலன்ஸ், முடியல, ஆளாளுக்கு கத்துறது முடியல, சைலன்ஸ் அப்படின்னு போது இன்னொரு லாரன்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. ஏற்கனவே நாங்க சைலன்ஸ் இருக்கிறப்பா, இன்னொரு லாரன்ஸ் வேண்டாப்பா. இதுதான் நிஜம், உண்மையான கலை. ஏன்னா இங்க ஏற்கனவே வஞ்சனை இல்லாமல் பல கட்சிகள் இருக்கிறது, இன்னொரு காஞ்சனா நடிகருடைய கட்சி வேண்டாம். ஏற்கனவே விஷால் இதேதான் சொன்னாரு, நானும் ஒருவன். இந்த அப்ப சார் ஒருத்தர் சொன்னாரு சாப்பாடு போடுறாரு தனுஷ்னு. நியாயமா லாரன்ஸ் உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அவர் யார் கூட இந்நேரம் சேர்ந்துருக்கணும்னா நியாயமா ரஜினிகாந்துடைய மனைவி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மனைவி மக்கள் மேடைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுல போய் சேரணும். லாரன்ஸ் நியாயமா அவருக்கு உண்மையிலேயே செய்யணும். தனிப்பட்ட விருப்பம் சார் அவருக்கு. கேளுங்க, எனக்கு லாரன்ஸ பத்தி தெரியும், அதனால சில விஷயங்களை சொல்லலாம், சொல்ல முடியாது. நீங்க இந்த மக்களுக்கு செய்யறதுனா நீங்க உங்க சொந்த காசுல நிறைய பேர் செய்யறது இல்ல சார். அறக்கட்டளை, ட்ரஸ்ட், நிறைய பணங்கள் வருது, அதுலதான் செய்யறாங்க. யாரும் சம்பாதிக்கிற காசுல சேவைகளை சுமைப்படுத்த வேண்டாம். ரைட். ட்ரஸ்ட்ன்ற பேர்ல நிறைய நடக்குது. நான் சொல்ல வர்றது என்னன்னா சார், திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை இனிமே எழுதி வச்சுக்கல சார், தமிழ் சினிமா, தமிழ் அரசியலில் 2 பேர் தான் சார். எப்பவுமே இந்த 2 தான் சார். சினிமால எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அதுக்கடுத்து அஜித் விஜய். அதே மாதிரி அரசியல் எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் கருணாநிதி, எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் அண்ட் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி எதிர்காலத்தில் விஜய் வந்து விட்டார். அந்த விஜய் சென்ட்ரல் கவர்மெண்டே மிரள்ற அளவுக்கு அவருக்கு காலம் நிறைய ஹெல்ப் பண்ணுது. அவர் காய் நவுத்துறாரோ, அவர் செய்யறாரா இல்லையோ, அவரை வைத்து காலம் சில வேலைகளை காய் நவுத்துது. என்ன நவுத்துதுன்னா இந்தியாவே அதிர்ந்து போய் நிக்குது. திரு விஜய் அவர்களுடைய இந்த 1 மாசத்துல அவரால் தமிழக அரசியல்ல நடக்கிற விளைவுகள் இருக்குல்ல, அதாவது காங்கிரஸ் ஓவர் நைட்ல அப்படியே டிஎம்கே நட்டாத்துல விட்டுட்டு போய் திரு விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கணும் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே இங்க கட் பண்ணீங்கன்னா எல்லா கட்சிகளும் வெரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடதுசாரி, வலதுசாரி எல்லாம் சாரையா கட்சியில சேருது. இன்னொரு வைகோ, திரு வைகோ அவர்கள், ஸ்டாலின் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைன்னு சொன்னவரு இன்னைக்கு நாங்க தனித்து நின்று நாங்க சேர்ந்துருப்போன்றாரு. ரைட்டு சார். களத்துல இத்தனை பேர் இப்படி சொல்லும் பொழுது மாற்றம் தேவை அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. அதற்கு நாம தயாராகிறோம், அடுத்த தேர்தல்ல ஒரு கை பார்ப்போன்றாரு. லாரன்ஸ் பாக்குறாரு சார் 2 பேர் தான். அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க இல்ல திராவிடன்றது இருந்துகிட்டு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்க மிக அழகா திரு விஜய் அவர்கள் அழகா அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இனிமே திராவிடங்களுக்கு வேலை இல்லை. 2 தான், நீயா நானதான், வில்ல ஹீரோ. இப்போ நீங்க பாருங்க, கலைஞர்கிட்ட ஒரு திறமை இருக்கும், என்ன ஆளுமைன்னு அவரை. அந்த ஆளுமைக்குள் அண்ணாமலை இருக்கிறார். அதே மாதிரி கவர்ச்சியில எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரு விஜய் இருக்காரு. அப்போ மக்களுக்கு 2 பேர் வந்தாச்சு சார். எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நடிகர் ஒருத்தர் எஸ் ராஜேந்திரன், ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர். எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சோன்னா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சார். நிறைய பேரு இந்த இடையில எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் ஆரம்பிச்சாங்க.
ஆனா எதுவுமே எடுபடாது சார். மக்களுக்கு தெரியும் நீ என்ன பர்பஸுக்கு வரன்னு. இப்போ திரு விஜய் அவர்கள் எங்க ஜெயிச்சாருன்னா சார், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இளைஞர்களுக்கு 2 வருஷம் கண்டினியூஸா படிச்ச பசங்களை 234 தொகுதியில இருந்து தேர்ந்தெடுத்து செஞ்சாரு பாருங்க, அங்க கவனிக்கப்பட்டார். அது முழுக்க முழுக்க அவருடைய தன்னுடைய இதயத்திலிருந்து மக்களுக்கு செஞ்ச விஷயம். அதுல அவர் பண்ணாரு. அண்ணன் இன்னொருத்தர் ஸ்ரீராம் சார் சொன்னாரு, என்ன சொன்னாரு, அண்ணாமலை அவர்கள் திராவிடத்தையும் ஏடிஎம்கேவை பத்தி புட்டு புட்டு வச்சாரு. ஆஹா, இவ்வளவு தப்பு இவனுங்க பண்ணிருக்கானுங்களான்னு மக்களுக்கு தெரியும் போது அன்பார்ச்சுனேட்லி பிஜேபி என்ன பண்ணிச்சுன்னா அண்ணாமலை ஓரம் கட்டி வச்சிருச்சு. அப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு வரும்போது கரெக்டா திரு விஜய் அவர்கள் வந்துட்டாரு. இது எல்லாம் விஜய் அவர்களுக்கு காலம் அவருக்கு தாமரை தட்டு வச்சு வரவேற்குது. ஆனாலும் காலம் இன்னொரு கேம் ஆடுது. என்ன கேம்? நீ 108 தான், 107 தான். அப்ப நீ அதோட எதோட டிஎம்கேவோட சார் யோசிச்சு பாருங்க, 120 சீட்டு சார். ஒருவேளை 120 சீட்டு விஜய் வந்திருந்தா இன்னைக்கு டிஎம்கே உடைஞ்சிருக்குமா? ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சிருக்குமா? காலம் பெருசா காய் நகர்த்துது. நல்லா ரைட். அந்த காலம் தான் அண்ணாமலை நகர்த்தாதா? நீங்க சொல்லக்கூடிய காலம் நகர்த்துதுன்னா ஒரு அண்ணாமலை அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நகர்த்துறது அடுத்த கட்டத்தை நோக்கி. இப்போ நீங்க அண்ணாமலை மூவ்மெண்ட் 17 லட்சம் பேர் சேர்றாங்க. அப்போ விஜயும் தாண்டி அவரை கிரெடிபிளா பார்க்க மாட்டாங்களான்ற கேள்வி இங்க வருது இல்ல? இல்ல சார், 2 பேர் தான் சார். சார் இதுல யார் எம்ஜிஆர் யார் கருணாநிதி சார், யார் ஜெயலலிதா யார் கலைஞர் தான் சார். ஆனா இவங்க 2 பேர் தான். இனிமே 3வது இங்க கிடையாது. ரைட். இவங்க 2 பேர் பிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 பேர்ல அண்ணாமலை ஒரு காமனா இருக்காங்க பாத்தீங்களா, காமன் பீப்புள். அவங்களுக்கு கொஞ்சம் படிச்சவங்க, நிறைய ஒரு வியூல பாக்குறவங்க எல்லாம் ஐபிஎஸ் இருந்திருக்காரு சார். முதல்ல சார் ஒரு மனிதனுக்கு சார் நான் படுத்தா நிம்மதியா தூங்குறதுக்கு எனக்கு பாதுகாப்பு இருக்கணும் சார். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும் சார். 2வது என் பொண்டாட்டி என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வந்தா நிம்மதியா வரணும் சார். இதுக்கு சட்ட ஒழுங்கு மெயின் சார். இன்னொன்னு போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் சார். இது 2 தான் சார். ஒரு நாட்டை நீங்க இலவசம் எங்களுக்கு வேணாம் சார். எங்களுக்கு தெரியாது, நாங்க வாழலையா? கருணாநிதி எம்ஜிஆர் வளர்ந்துக்கலாம், கருணாநிதி ஃப்ரீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க வாழலையா, சாப்பிடலையா? நாங்க நீங்க எங்களுக்கு இலவசம் தரீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்க பிள்ளைங்க நல்லா வளருங்க. எங்க பசங்களை ஸ்கூல்ல ஒழுங்கா படிங்க. ஜாதி மதத்தை புகுதாதீங்க. அததான் சராசரி மனிதன் கேட்கிறப்ப உங்க இலவசங்களை கேட்கல. அதுக்குள்ள போறோம், இலவசத்தை தாண்டி இதுக்குள்ள வருவோம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், சுகுணா சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு சார், நம்பரை தாண்டி கட்சிகள் எக்கச்சக்கமான கட்சிகள் இங்க இருக்கு. ஆனா ஃபுட்டிங்ல இருக்கிறது கொள்கை கோட்பாடோடு அடுத்த முறை மக்களை சந்திக்கும் போது இவருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா நிறைய செய்ய வேண்டி இருக்கு. வெறுமா நம்ம பேரோ இல்ல என் பின்புலத்தையோ வச்சுட்டோ இல்ல ஒரு தேர்தல் வெற்றியை வச்சோ நம்ம தொடர்ந்து ஜெயிச்சிட முடியுமான்ற கேள்வியும் எழுதுல. இல்ல சார், இனிமே ஆளுமை தான் சார். ஆளுமை திரு விஜய் அவர்களுக்கு என்ன பிளஸ் இருக்கும் நான் நம்புறேன்னா, அவருடைய கிரௌடு என்னதான் அவர் குழப்பம் பண்ணாலும் அவர் இந்தியா லெவல்ல கவனிக்கப்படுற தலைவரா மாறிட்டார். இதை நீங்க யாருமே மறுக்க முடியாது. அவர் இந்தியா கவனிக்கிற தலைவரா ஆயிட்டார். டிஎம்கே ஏடிஎம்கே நாசம் பண்ணிட்டாரு. இது மோடியில இருந்து அமித்ஷால இருந்து ஆச்சரியத்துலதான் இருக்காங்க எப்படி அது நடந்ததுன்னு. அதனால அவர் ஒரு இந்திய லெவல்ல கூட திரு விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அவர் இன்னும் லேர்ன் பண்றாரு, எந்த அளவுக்கு அவருக்கு நல்ல ஜாதகம், அவருடைய ஜாதகம் அவர் பெரிய லெவல்ல போவாரு. ஆனா 2 பேர் தான் சார் எதிர்காலத்துல அரசியல் தேவையில்லாம யாரும் பேரை கெடுத்துக்காதீங்க. இனிமே திரு விஜய் திரு அண்ணாமலை இவ்வளவுதான். இது இனிமே யார் வந்தாலும் SSR ராஜேந்திரன் தான். கொஞ்சம் அதான் என்னன்னா சார், தமிழை சீரும் சிறப்புமாக பேசிய சீமானையே தாய்மாமன் சீர் என்ற பெயரில் சீரழித்து விட்டார் விஜய். அவரோட கட்சியே காணாம போயிடுச்சு இந்த தேர்தல்ல. அப்போ ஆளானப்பட்ட சீமான் தான் நியாயமா எடுத்திருக்கணும். தமிழை பேசுறாரு, நியாயமா பேசுறாரு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேசுறாரு. அவரையே ஆபத்துல வைக்கல. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? இனி 2 தான். அண்ணாமலை நீங்க சொல்லக்கூடியது ஒரு மீடியா, சோசியல் மீடியா ஸ்பேஸ்ல தளத்துல இருக்காரு. கட்டமைப்பு ஏற்படுத்த முடியுமா? முன்னாடி ஒரு தேசிய கட்சியில இருந்தார், கட்டமைப்பு பலம் இருந்துச்சு. தனி மனிதராக அவர் இனிமே தொடங்கி அந்த சேலஞ்சை நீங்க சொன்ன அந்த இருதுருவ அரசியல நிக்க முடியுமான்ற கேள்வி வருது இல்ல? அவர் கணக்கு என்னவா இருக்கும் சார்? ஒண்ணு இல்ல சார், நீங்க அடிப்படையில அவரை பத்தி 15 வருஷமா இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகால போட்டு போய் விரல விட்டு ஆட்டினாருன்றதுதான் அவருடைய வீரத்துக்கு அடையாளம். அப்படிப்பட்ட பர்சன் ஒண்ணுமே இல்லாம இந்த பிஜேபி 12% உயர்த்தினாரு. அப்போ இளைஞர்கள் இங்க 2 இதா பிரிஞ்சிருக்காங்க சார். ஒண்ணு கிளாமர்ல பிரிஞ்சிருக்காங்க சார், அது 18 இருந்து 25 சார். ஆனா 22 இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற பையன் தன்னையும் தான் நாட்டையும் காப்பாற்ற ஒரு தலைவர் வேணும் எதிர்பார்ப்பான் சார். அந்த எதிர்பார்ப்புக்கு அண்ணாமலை தான்.
நீங்க கிளாமருக்கு விஜய் சார் எதிர்காலத்துல மேபி விஜய் சார் மாறலாம். இதை எல்லாத்தையும் கத்துக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஜென்சி லீடர் தான் அவர். ஆனால் அனைத்தையும் கையாளக்கூடிய ஒரே தலைவன், படிச்சவரு, ஏற்கனவே படிச்சவரு, ஐபிஎஸ். எனக்கு பாதுகாப்பா இருப்பேன், என் பொண்ணு பத்திரமா திரும்பி வரும், இதுக்கு போற ஓட்டம் தான். அப்ப அண்ணாமலை தான் விஜய்க்கு எதிராக இருப்பார். இவரா அவரா அதுதான் மாறி மாறி வரும். மேபி இதுல கூட்டணிகள் சேரும். இதுல கூட்டணிகள் இன்னைக்கு எப்படி கூட்டணி சேரும்? யாரோ ஒருத்தர் சொன்னார், இனிமே தமிழ்நாட்டுல கூட்டணி தான். உண்மைதான், கூட்டணி தான். அந்த கூட்டணியில யார் லீடரா இருப்பான்னு பார்த்தா ஒண்ணு விஜய் சார் இருப்பாரு, இல்லைன்னா அண்ணாமலை இருப்பாரு. இது மீறி வேற யாரு வந்தாலும் நீங்க ஏற்கனவே வந்து சில அனுபவங்களை பெற்ற கோடம்பாக்கத்து நடிகர்களை போலத்தான் நீங்களும் மாறுவீங்க. பெட்டர் நீங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல ரஜினி சாருக்கு பண்ணுங்க. லாரன்ஸ் சாருக்கு சொல்றது, ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரைட், லாரன்ஸுக்கும் நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க.